அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெக்கார்ட் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, லாரன்ஸ் சீரிஸ் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 பை இசட் இன்ட்டு இசட் மைனஸ் ஒன்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு ரீஜன் டிஃப்ரெண்ட் ரீஜன் கொடுத்துருப்போம். அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணணும். ஸோ லாரன்ஸ் சீரிஸ் பிஃபோர் தட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணணும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணி முதல்ல டேர்ம்ஸை நம்ம பிரிக்கணும். ஸோ அதுக்காக இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்னு செக். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நியூமரேட்டரோட மேக்ஸிமம் டிகிரி அண்ட் டினாமினேட்டரோட மேக்ஸிமம் டிகிரி செக் பண்ணிப்பாங்க. டினாமினேட்டரோட மேக்ஸிமம் டிகிரி செக் பண்ணி, ஸோ நியூமரேட்டரில் ஒன்றுமே இல்லை, தட் மீன்ஸ் இசட் பவர் 0 இருக்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கும். இப்போ நியூமரேட்டரில் இருக்குங்க, இசட் பவர் 0 இருக்கு. டினாமினேட்டரில் மேக்ஸிமம் பவர் என்ன ஆகுனா இசட் இன்ட்டு இசட் இருக்கு இல்லைங்களா, இசட் இன்ட்டு இசட் மைனஸ் 1. சப்போஸ் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும், இசட் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் டிகிரி லெஸ் தேன்ல இருக்கு. ஸோ மேக்ஸிமம் டிகிரி லெஸ் தேன் டினாமினேட்டரில் மேக்ஸிமம் டிகிரி. அப்போ இது என்ன ஃப்ராக்ஷன் கேட்டிங்கன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்போ நமக்கு பாலினாமியல் டிவிஷன் தேவையில்லை, டைரக்டாகவே நம்மளால அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? அப்போ எஃப் ஆஃப் இசட் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தா, given எஃப் ஆஃப் இசட்ன்றது 1 டிவைடட் பை இசட் இன்டூ இசட் மைனஸ் 1 கொடுத்துருக்கு. அப்போ இது பிரிச்சோம்னா ஏ பை ஃபர்ஸ்ட் டேர்ம் இசட் பிளஸ் பி பை செகண்ட் டேர்ம் இசட் மைனஸ் 1. ஸோ இந்த இசட் இன்ட்டு இசட் மைனஸ் 1னால ரெண்டு பிளேஸ்லையுமே மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? அப்போ ரெண்டு பிளேஸ்லையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு, 1 இருக்கு. So 1 equals to A. So Z into Z minus இங்க மல்டிப்ளை பண்ணும்போது Z கட் ஆகும். அப்போ Z minus 1 இருக்கு. இப்போ Bன்ற பிளேஸ்ல மல்டிப்ளை பண்ணும்போது Z minus 1 பேலன்ஸ் ஆகும். அப்போ வெறும் Z மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ரெண்டு கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்ணணும். ரெண்டு கான்ஸ்டன்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ரெண்டு கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக புட் ஆப்போசிட் சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சிம்பிள் Z equal to -1 இருக்கு. அப்போ Zக்கு பதிலாக +1 போடும். அப்போ இசட்டுக்கு +1 போட்டால் என்ன ஆகுனா எல்ஹெச்எஸ்ல ஒன்றுமே இல்லை, அப்போ 1 இருக்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிப்போம். இப்போ ஏ இன்ட்டு +1 - 1 என்ன ஆயிரும், 0 ஆயிரும். பிளஸ் பி இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ 1 எல்ஹெச்எஸ்ல இருக்கு, ஆர்ஹெச்எஸ்ல பி இருக்கு. அப்போ பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 1. சரிங்களா? அடுத்தது அனதர் ஆப்போசிட் சிம்பிள். புட் இசட் ஈக்குவல் டு அனதர் ஆப்போசிட் சிம்பிள். இங்கே ஒன்றுமே இல்லை, அப்போ இசட்டுக்கு என்ன பண்ணலாம், 0ன்னு போட்டுக்கலாம். நம்ம இசட்டுக்கு டேரெக்டாகவே 0ன்னு போட்டுக்கலாம். அப்போ இசட்டுக்கு 0 போட்டால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ்ல 1 தான் இருக்கு. அப்போ ஏ இன்டூ 0 மைனஸ் 1 பிளஸ் பி இன்டூ 0. அப்போ செகண்ட் டைம் ஃபுல்லாக கிடையாது. அப்போ 1 ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஏன்னு கிடைக்கும். இல்லை மாற்றி எழுதுனா ஏ ஈக்குவல்ஸ் டு -1. சரிங்களா? ஏ ஈக்குவல்ஸ் டு -1 கிடைக்கும். அப்போ நம்மளோட ஃபங்க்ஷனை மாற்றி எழுதலாம். இதுதான் என்னோட எஃப் ஆஃப் இசட். இந்த எஃப் ஆஃப் இசட்டை மாற்றி எழுதுறேன். சரிங்களா? ஸோ எஃப் ஆஃப் இசட்டை மாற்றி எழுதுனா, ஸோ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல்ஸ் டு ஏ பை இசட். அப்போ ஏ பை இசட் பிளஸ் பி பை இசட் மைனஸ் 1. அப்போ ஏ வேல்யூ என்னதுங்க, -1 பை இசட். பி வேல்யூ என்னது, 1 பை Z minus 1. சரிங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 1ஓ இல்லை 2ஓ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம எஃப் ஆஃப் இசட்டை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி பிரிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ ரீஜியன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டு ரீஜியன் கொடுத்துருக்கேன். ஸோ ரீஜியன் 1 and 2 கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜியன் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரீஜியன் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 0 லெஸ் தேன் மாடுலஸ் இசட் லெஸ் தேன் 1 கொடுக்கும். ஸோ இந்த பக்கம் 0 தான் இருக்குது, அதனால பிரச்சனையே கிடையாது. நம்ம என்ன எடுத்துக்கலாம், மாடுலஸ் இசட் லெஸ் தேன் 1 எடுத்துக்கலாம். ஸோ பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு, அதாவது மாடுலஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா இசட் இருக்கு. அப்போ இசட் வரக்கூடிய இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்மை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்போ செகண்ட் டேர்ம் மட்டும் தான் நான் என்ன பண்ணி ஆகணும், ஆல்டர் பண்ணி ஆகணும். செகண்ட் டேர்மை மட்டும் நான் ஆல்டர் பண்ணி ஆகணும். ஸோ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல்ஸ் டு -1 பை இசட். ஏன்னா இங்கே வெறும் இசட் மட்டும் தான் இருக்கு, இங்கே இசட் மட்டும் தான் இருக்கு, அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். செகண்ட் ஒன்ல என்ன பண்றேன், ஒரு மைனஸை வெளியே எடுக்கிறேன். மைனஸ் வெளியே எடுத்தா என்ன ஆகும், 1 மைனஸ் இசட் ஆகும். 1 மைனஸ் இசட். இது இன்னும் மாத்திரம் என்ன ஆகும்ப்பா, 1 பை இசட் மைனஸ் இந்த டேர்ம் மேலே போயிடுச்சுன்னா என்ன இருங்க, 1 மைனஸ் இசட் ஹோல் பவர் -1 ஆயிடும். சரிங்களா?
இந்த டைம் இதோட நிறுத்தினாலும் சரி, இல்லைன்னா மைனஸ் 1 by z மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் டு தி பவர் மைனஸ் 1க்கான வேல்யூ 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? அதாவது 1 மைனஸ் எக்ஸ் டு தி பவர் மைனஸ் 1க்கான எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்படி போயிட்டே இருக்கும். ப்ரொவைடட் எக்ஸோட வேல்யூ 1 விட குறைவா இருக்கணும். அப்போ இந்த சீரீஸ் அப்ளை பண்ணா, அப்போ இங்க 1 பிளஸ் இசட் பிளஸ் இசட் ஸ்கொயர் அப்ளை பண்ணணும்னா மாடுலஸ் இசட்டோட வேல்யூ 1 விட குறைவா இருக்கணும். ஆமா, நம்மளோட கிவன் ஃபங்க்ஷன்ல அதாவது ரீஜியன் என்ன கொடுத்துருக்கோம்னா மாடுலஸ் இசட் 1 விட குறைவா தான் இருக்கு. ஸோ தட் நம்ம லாரன்ஸ் சீரீஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜியன் ஓவர். ஸோ கம் பேக் டு செகண்ட் ரீஜியன். ரெண்டாவது ரீஜன் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் இசட் கிரேட்டர் தேன் 1 கொடுத்துருக்கு. மாடுலஸ் இசட் கிரேட்டர் தேன் 1 கொடுத்துருக்கு. சரிங்களா? இப்போ நம்மளோட எஃப் ஆஃப் இசட் அப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே என்ன இருக்கணும்னா மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தேன் 1 தான் இருக்கணும். அதாவது ஆர்ஹெச்எஸ் 1 தான் இருக்கணும். ஆர்ஹெச்எஸ்ல கட்டாயம் 1 தான் இருக்கணும். 1 இல்லைன்னா 1 வர்ற மாதிரி ஆல்டர் பண்ணணும். அப்போ இதை மாற்றி எழுதுனா என்ன ஆகுனா 1 லெஸ் தேன் மாடுலஸ் இசட் ஆயிரும். 1 லெஸ் தேன் மாடுலஸ் இசட். எனக்கு என்ன வேணும்? 1 தான் வேணும். அப்போ இன்னும் மாற்றி எழுதுனா ரெண்டு பக்கம் இசட்டால டிவைட் பண்ணும். ரெண்டு பக்கம் இசட்டால டிவைட் பண்ணா லெஸ் தேன் 1. சரிங்களா? அப்போ இப்போ நம்மளோட ப்ராப்ளத்துக்கு வரும். ஸோ ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்தோன்னு பார்த்தா எஃப் ஆஃப் இசட் ஒரு டைம் எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 1 by இசட் பிளஸ் 1 by இசட் மைனஸ் 1 இல்லைங்களா? இதான் என்னோட எஃப் ஆஃப் இசட். 1 minus 1 by z 1 by z minus 1. ஸோ இந்த மாடஸ்குள்ள z மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த டேர்மை டிஸ்டர்பே பண்ணல, அப்படியே இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த டேர்ம் மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணி ஆகணும். செகண்ட் டேர்ம் மட்டும் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். அப்போ மைனஸ் 1 by z பிளஸ் செகண்ட் டேர்ம்ல என்ன கொடுத்துருக்கோம்னா ஒரு க்ளூ என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா டினாமினேட்டர்ல என்ன டேர்ம் கொடுத்துருக்கோமோ அந்த டேர்மை தான் வெளியெடுக்கணும். அப்போ இங்க என்ன டேர்ம் இருக்கு? z இருக்கு. அப்போ இந்த z தான் நான் வெளியெடுக்கணும். சரிங்களா? அப்போ இசட்டை வெளியெடுக்கும் போது என்ன ஆகுனா 1 by இசட்டை வெளியெடுத்து என்ன ஆயிரும்? 1 minus 1 by இசட் ஆயிரும். 1 minus 1 by இசட். சரிதானுங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்டர்ப் பண்ணல, மைனஸ் 1 by இசட் அப்படியே தான் இருக்கு. செகண்ட் டைம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 1 by இசட் அப்படியே இருக்கட்டும். இது நியூமரேட்டர்ல போச்சுன்னா என்ன ஆகுனா 1 minus 1 by இசட் ஹோல் பவர் மைனஸ் 1 ஆயிரும். சரிங்களா? 1 minus 1 by z ஹோல் பவர் மைனஸ் 1 ஆயிரும். அப்போ இந்த டைம் என்ன பண்ணலாம்னா மறுபடியும் நம்ம எக்ஸ்பான்ஷன் படி பிரிச்சு எழுதிக்க முடியும். இதோட சம் முடிஞ்சது. அப்போ நம்ம எக்ஸ்பான்ஷன் என்ன சொல்லுது? 1 மைனஸ் எக்ஸ் டு தி பவர் மைனஸ் 1 எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்படி இன்ஃபைனைட் சீரிஸ் எழுதிட்டே போகலாம். எப்போ எழுதலாம்னு கேட்டீங்கன்னா மாடுலஸ் எக்ஸ் 1 விட குறைவா இருக்கணும். அப்போ இங்க எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ்ன்ற பிளேஸ்ல என்ன இருக்குங்க? 1 by z இருக்கு. எக்ஸ்ன்ற பிளேஸ்ல 1 by z இருக்கு. இந்த வேல்யூ 1 விட குறைவா இருக்கணும். ஸோ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம்? 1 by z மாடுலஸ் 1 by z லெஸ் தென் 1 ஆயிருக்கு. ஸோ தட் செகண்ட் ரீஜியனுக்கான லாரன்ஸ் சீரிஸ் ஒர்க். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். நன்றி.